என்னோட லைஃப்ல நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட எனக்கு இல்ல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அத நெனச்சாலே எனக்கு வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் டிப்ரஷன் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல நம்ம எலியாவுடைய காரியத்த பார்க்கிறோம்ல. எலியா ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாரு. இதுக்கு மேல என்னால முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காட் என்ன பண்றாங்க, எலியாவுக்கு ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்துல அவருக்கான ஃபுட் எல்லாமே வச்சு, "இத நீ சாப்பிடு. இன்னும் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அந்த இடத்துல அவருக்கு கொடுத்தாருல்ல. நம்ம காட் எப்பவுமே இப்படிதான். இதுதான் அவனோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படினாலும் அந்த பிளானை அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டார். கண்டிப்பா அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தையும் நமக்கு கொடுப்பார். அதுக்கான ஒரு வழியையும் ஒரு கைடன்ஸையும் நமக்கு காட்டுவார். ஸோ அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா என்ன திட்டங்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறாரோ அதை உங்களிடத்துல தெரியப்படுத்துவார். அதற்கான பலனையும் அதற்கு ஓடக்கூடிய அந்த ஒரு வழியையும் அவரே காட்டுவார்.